ஹாய்ங்க. சுவையான வெஜ்ஜு எக் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பொடியாக கட் பண்ணின 1 கப் பெரிய வெங்காயம், குடமிளகாய், தக்காளி 3யும் 1 கப் எடுத்துக்குங்க. இதுக்கு நான் 3 முட்டை சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு கப்பில் 3 முட்டை உடச்சி ஊற்றி அதில் உப்பு, பெப்பர் பவுடர் தேவையான அளவு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, குடமிளகாயும் சேர்த்தி நல்லா கலக்கிக்குங்க. நல்லா கலக்கிட்டு தோசைக்கல் காஞ்ச உடனே நீங்கள் அதில் மீடியம் லெவலில் வச்சு இதையே ஊற்றுங்க. 2 கரண்டி ஊற்றி அப்படியே ஊத்தப்பம் சைஸ்க்கு ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சம் லேசாக முருகலை எண்ணெய் சுற்றி விட்டு அது வெந்த உடனேயே ஒரு பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே சீஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கம் தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு சைடு மூடுங்க. ஒரு சைடு மூடி வெந்த உடனே அதை திருப்பி மறுபடியும் இன்னொரு சைடு மூடுங்க. மூடுனா நல்லா வெந்துக்கும். நல்லா சீஸியாக ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு கொடுங்க. ஸ்கூலுக்கும் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.